ஒரே இடத்தில் 40 கோடி பேர் குவிய போகிறார்களா? பொதுவெளியில் ஈஸ்வரனின் உடுக்கையும் திரிசூலமும். உலகில் உள்ள ஒட்டுமொத்த அகோரிகளும் சிவபக்தர்களும் இந்த திருவிழாவில் ஒன்று கூடுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சிவபெருமானை விட்டு விலகாமல் அவருடனேயே இருக்கும் அந்த 8 சின்னங்களையும் வழிபட வேண்டும் என பக்தர்கள் கூறுகிறார்கள். சிவனின் தலையில் பிறை சந்திரன், பொங்கி வரும் கங்கை, நெற்றியில் 3 கோடுகள் இட்ட திருநீறு பட்டை, நெற்றிக்கண், கழுத்தில் பாம்பு, ஒரு கையில் திரிசூலம், மற்றொரு கையில் உடுக்கை, மற்றொரு கையில் ருத்ராட்ச மாலை ஆகியவை இந்த 8 பொருட்களையும் சிவனின் சின்னங்கள் என்கிறார்கள். இதில் திரிசூலத்திற்கும் உடுக்கைக்கும் தான் உத்தரப்பிரதேசம் பிரயாக்ராஜில் தனியாக ஒரு ஸ்தலம் அமைக்கப்பட்டு அங்கு மிகப்பெரிய பிரம்மாண்ட உலோகத்தால் ஆன சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது. திரிசூலம் தீமைகளை அழிக்கும் ஆயுதமாகும். அதுவே ஆக்கல், காத்தல் மற்றும் அழித்தல் ஆகிய 3 தொழில்களையும் குறிக்குமாம். இது மனிதனின் 3 விதமான குணங்களை சொல்லுகிறது என்றும், ராஜோகுணம், தாமச குணம், சாத்வ குணம். அதோடு சிவனின் கையில் எப்போதும் இருக்கும் உடுக்கை, இது அண்ட ஒலி ஆற்றலை குறிக்கின்றதாம். ஒட்டுமொத்த உலகின் அசைவையும் இசை ஒலியையும் கொண்டதாம். உலகை படைத்தவரும் அழிக்கும் வல்லமை கொண்டவர் ஈசனே என்பதை குறிக்கும் பொருளே உடுக்கை என சிவபக்தர்கள் கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். கடந்த வருடம் டிசம்பர் மாதம்தான் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் ஜூன்சி என்ற பகுதியில் இந்த மாபெரும் திரிசூலம் உடுக்கை சிலையாக அமைக்கப்பட்டிருக்கும் நிலையில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் மகா கும்பம் இந்த முறை பிரயாக்ராஜில் வருகிற ஜனவரி 13 முதல் பிப்ரவரி 26 வரை கோலாகலமாக நடைபெறவிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது.